Hello guys, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 1/4 மணி நேரத்துலேயே குக்கரை வச்சு கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா 2 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 2 கேரட்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 பீன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எந்த டம்ளரில் தண்ணி ஊற்றுனீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு அப்புறம் மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணிக்கே டஃப் தர இந்த வெஜ் பிரியாணியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.